ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சண்முகம் கடையில் கௌதம் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எசக்கி பாக்கியம் கடையில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. கௌதமை கடையை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. ஆனால் கௌதம், நான் வீராவை விரும்புகிறேன், நான் போக மாட்டேன், கடைக்கு சேர்த்தது சண்முகம் சார் தான், அதனால் அவர் சொன்னால் தான் நான் கடையை விட்டு வெளியில் போவேன்னு அவர் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, நீ சொன்னாலாம் கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இழுத்து வெளியில் பிடிச்சி தள்ளிட்டு கடையை இழுத்து போட்டிட்டாங்க. சண்முகம் வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பரணி ஒரு பக்கம் கேட்க, அவனை என்கிட்ட வந்து சாவியை வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கடையை போட்டிட்டு சாவியை எடுத்துங்க திரும்பினா சண்முகத்துடைய என்ட்ரி. கடையை ஏன் சாத்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல தனக்கு வழி வந்த மாதிரி எசைக்கு என்ன பண்ணுறாங்க, நடிச்சுட்டு அத்தையை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் வெட்டிக்கிளி விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேரும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்த இடத்துல எதுக்காக வந்தேன்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் கேட்க, நான் என்ன இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கடை சாவியை முதல்ல வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இசக்கி பாக்கியம் இவங்க ரெண்டு பேரும் கடையில் போயிட்டு பிரச்சனை பண்ண விஷயம் சவுந்தரபாண்டிக்கு தெரிய வந்து கோவப்படுறாரு. ஸோ அந்த இடத்துல முத்துப்பாண்டியும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியையும் அம்மாவையும் திட்ட, சாவியை முதல்ல கொடுங்க, பிரச்சனையை முடிங்க அப்படின்னு சொன்னதும் பாக்கியும் சாவியை கொடுக்க சொல்கிறாங்க. எசைக்கும் சாவியை சண்முகம் கையில் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 2 பொண்ணை இந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டு படாத பாடுபடுறோம், 3வது ஒரு பொண்ணை இந்த வீட்டில் கட்டி கொடுக்க நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக சிவபாலன் என்ட்ரி கொடுக்குறாங்க. எப்போதும் சண்முகத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிற சிவபாலன், எப்போ பார்த்தாலும் அம்மாவை அள வச்சே பார்க்குறீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, அம்மா எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கணும், இப்போது அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சிவபாலன் பேசுகிறத பார்த்த பரணி, என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல, உன் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் என்ன இடத்துல எப்படி மாறுவாங்கன்னு யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சண்முகம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காடுறாங்க. சண்முகத்தை சாப்பிட சொல்கிறாங்க. அப்போது சண்முகம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, இங்கே நடக்கக்கூடிய விஷயத்த யாரும் அந்த வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ரத்னா இல்லைன்றாங்க. பரணியை பார்த்ததும் அதெல்லாம் நான் சொல்லலைன்னு பரணி ஒரு பக்கம் சொல்ல, ஸோ அந்த இடத்துல கௌதம் தான் வீராவுக்குன்னு முடிவு பண்ணிட்டியான்னு பரணி ஒரு பக்கம் கேட்க, அப்போது வீரா சொல்கிறாங்க, அண்ணன் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னுடைய விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்கன்னு வீரா ஒரு பக்கம் சொல்ல, அதே தான் சண்முகம்னு சொல்கிறாங்க. சவுந்தரபாண்டி இருக்கிற வீட்டில் என்னுடைய தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கனி சண்முகத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தான் எசக்கி அக்காவுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னதும் எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சண்முகம் ஒரு முடிவு பண்ணிட்டாரு போல், கௌதமுக்கு தான் வீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரி சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.